வாழ்க்கையில் யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம் சொல்ற மாதிரி பாகிஸ்தானோட வைஸ் கேப்டனான சல்மான் ஆகா பேசியிருக்காரு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பாகிஸ்தான் ஒரு பக்கம் நியூசிலாந்து கூட மோதின போட்டியில 60 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்து போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா பங்களாதேஷ் கூட மோதின போட்டியில 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த நிலையில தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வர பிப்ரவரி 23 மோத போறாங்க. இப்ப பாகிஸ்தானோட வைஸ் கேப்டனான சல்மான் ஆகா என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க எங்களோட முழு பொட்டன்ஷியலை கொடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல, எங்களோட கேம் பிளான் எங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகல, அதனால தான் நாங்க அந்த மேட்சை தோத்துட்டோம். எங்க டீம்ல ஃபக்கர் ஜமான் ஒரு முக்கியமான பிளேயர், அவர் இல்லாததுனால தான் நாங்க பவர் பிளேல அதிகமான ரன்கள் அடிக்காம விட்டுட்டோம். அதுதான் எங்களோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது. ஆனா அது பழைய கதை. நாங்க தோத்ததை பத்தி மட்டும் யோசிக்காம இப்ப இந்தியாவோட நடக்க போற போட்டியை பத்தி தான் யோசிக்க போறோம். இந்த முறை நாங்க சூப்பரா பிளான போட்டு அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்தியாவை கண்டிப்பா தோக்கடிப்போம். ஒரு மேட்சுமே புது நாள் மாதிரி தான். இதனால நாங்க ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட போய் இந்தியாவை கண்டிப்பா தோக்கடிப்போம்னு சல்மான் ஆகா தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, பாகிஸ்தான் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவை ஜெயிச்சிருந்தாலும் இப்ப பாகிஸ்தானுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி தான். இந்தியா நல்ல பேலன்ஸ்டு டீமா இருந்தாலும் பாகிஸ்தானும் டேஞ்சரஸ் டீமா தான் இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஷாக் கொடுப்பாங்களா, இல்ல இந்தியா பாகிஸ்தானை டாமினேட் பண்ணிடுவாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.